அஸ்ஸாமில் ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்து வந்தது. அந்த பாவம் தற்போது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என பிரதமர் மோடி கூறினார். பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும், பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலை தேஜா கூட்டணியில் இணைந்து சந்திக்க தாவேகாவின் 90% மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் விஜய் எடுக்கும் முடிவுக்கும் ஆதரவு தெரிவிப்போம் என்றுள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட நாகை ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கோர்ட் விடுதலை செய்தது. அவர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நீதித்துறை எக்காலத்திலும் தொய்வடையவோ பின்தங்கவோ கடமையிலிருந்து விலகவோ கூடாது என சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார்.